நெல்லை தந்தது நெல் மட்டுமல்ல, சுமதி நம் சுந்தரியையும் தந்திருக்கிறது. அந்த சுந்தரியை நீங்கள் அனைவரும் அறிகிறீர்கள். அந்த இன்பத்தை பற்றி அள்ளித்தர வாருங்கள், அள்ளித்தார்கள். வணக்கம். அறிமுகத்திற்கு நன்றி தலைவர் அவர்களே. இன்று வருகை தந்து சிறப்பித்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மற்றும் உளம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம் அனைவரின் பெருமதிப்பிற்குரிய தலைவர் திரு டாக்டர் செல்வகுமார் அவர்களுக்கும், என் அணியில் இன்பமாக அமர்ந்துள்ள திரு மணிகண்டன் அவர்களுக்கும், நல்லா பொங்கல்லாம் சாப்பிட்டு வயிறு நிறைய வாய் நிறைய சிரிப்போட துன்ப மணியில் உட்கார்ந்திருக்கிற திரு சஞ்சீவி மற்றும் திரு ராஜன் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் நல்லவேளை பட்டிமன்ற தலைப்பை அனைவருக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொன்னதற்கு முதல்ல அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா நேற்று இந்த தலைப்பை என் தோழி கிட்ட சொன்னேன். அவங்க உடனே என்னப்பா தலைப்பு இது, ஒரு நல்ல தலைப்பா சூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஆச்சரியப்பட்டு, ஏன் உங்களுக்கு இந்த தலைப்பு பிடிக்கலையாங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க அந்த கால புலவர்கள்லாம் சந்தோஷமா இருந்தாங்கன்னா இல்லைன்னா எங்களுக்கு என்ன, இது ஒரு தலைப்பு, இதை பத்தி நீங்க எல்லாம் பேச வர போறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. அதனால முதல்ல தலைவருக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு தலைப்புக்குள்ள நுழையலாம். இப்போ தமிழ்நாட்டுல வீட்டுக்கு வீடு யாராவது ஒரு உறவினர் வெளிநாட்டுல இருப்பது ரொம்ப சகஜமாயிடுச்சு. இந்த நிலைமை உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னு யோசிக்கிறோம். ஏன் இத்தனை தமிழர்கள் புலம்பெயர்ந்தாங்க? தேவையான எல்லாம் கிடைச்சு சந்தோஷமா இன்பமா முக்கியமா துன்பம் இல்லாம இருக்கிற மக்கள் ஏங்க வேற ஒரு இடத்துக்கு போகணும்? தமிழ்நாட்டில் தானே இருக்கணும் எல்லாரும். இங்க உட்காந்து பட்டிமன்றம் பேசிட்டு இருக்க மாட்டோமே நம்ம எல்லாரும். வெளிநாட்டுல நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்குதுன்றதுனால நாம் அங்கிருந்து இங்க கிளம்பி வரோம். அப்படி தேடி வந்ததும் அதற்கு மேலையும் கிடைச்சதுனாலதான் இங்க இப்ப நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இன்பமா துன்பமான்னு கேட்டுட்டு இருக்கோம். பேச கொடுத்திருக்கிற காலம் மிக குறைவு. அதனால ஆட்டோகிராஃப் படத்துல வர ஞாபகம் வருதை ஸ்டைல்ல இங்கு வந்த நாம எல்லாரும் அடைந்த இன்பங்கள்ல முதல்ல சொல்றேன். ஏர்போர்ட்ல வந்து இறங்கி அங்க இருக்கிற எல்லா போனும் வேலை பார்த்ததும் உள்ள இன்பம், எங்க போனாலும் மூக்கை பொத்தாமல் அருவரப்பு அடையாமல் போகக்கூடிய பாத்ரூமை பார்த்த இன்பம், பார்க்கும் அனைவரும் நம்மை பார்த்து நட்புடன் சிரித்து ஹலோ சொல்லும் பொழுது ஏற்படும் இன்பம், டாலர்ல சம்பளம் வாங்கி ரூபாயில் கனவு காணும் இன்பம், AAA வாங்கிய மேப்பும் அதுல போட்டிருக்கும் கோடும் நிஜமாகவே ரோடாக பார்க்கும்போது வரும் இன்பம், குரல் உயர்த்தாமல் உங்க மேனேஜர் யாரையா அப்படின்னு கேட்காம போன வேகத்திலேயே பேங்க்ல வேலையை முடிச்சுட்டு திரும்பி வர்ற இன்பம், கூப்பிட்டு சொன்ன வேகத்தில் வீட்டுல டயல் டோன் கேட்கிற இன்பம், முதலாம் கனவு கண்ட காரை வாங்கிய இன்பம், தேவையும் கொசுவும் இல்லாத இன்பம், ஓவர்ஹெட் டேங்க் தண்ணி லாரி இந்த மாதிரி எதை பத்தியும் கவலைப்படாம திறந்த டாப்ல தண்ணீரும் வெந்நீருமா கொட்டும் இன்பம், டொனேஷன் ரெக்கமெண்டேஷன் இது மாதிரி எதுவுமே இல்லாம குழந்தைகள் பள்ளிக்கு போகும் இன்பம், இங்கு பயிலும் நம்ம குழந்தைகளோட தன்னம்பிக்கையை பார்க்கும்போது நாம அடைகிற இன்பம், கான்டாக்ட் சர்டிபிகேட் +2 மார்க் ஷீட் காலேஜ் மார்க் ஷீட் என்ற பேப்பர்களை மட்டும் நம்பாமல் நம்மை நம்பி வேலை கொடுக்கும் இடத்தில் வேலை பார்ப்பது இன்பம், நம்முடைய சுய முயற்சியை பாராட்டி ரெக்கமெண்டேஷன் எதுவும் இல்லாமல் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்பம், இப்படி எத்தனை இன்பங்கள். இந்த இன்பம் எல்லாத்தையும் இங்க உள்ளவங்களும் இந்த எதிரடியில் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்களும் அனுபவிச்சு மகிழ்ந்திருக்காங்க. ஆனா இப்ப அவங்க கிட்ட இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா சார், என்னது அப்படின்னு கேட்டானா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு பிடிக்கும் ஆனா பிடிக்காது அப்படின்னா சொல்றாங்க. அவங்கள பார்த்தா துன்பமா இருக்கிற மக்கள் மாதிரியா தெரியுது? கடைசியா ஒண்ணு சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். மனித இயல்புங்கிறது சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒண்ணு. அது மெயினா சொல்லணும்னா துன்பம் வரும்போது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை விட்டு விலகிறது நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இயல்பு. தீக்குள்ள விரல விடுறோம், சுடுது, வலிக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உள்ளே விரல விட்டுட்டு உட்காந்துருக்கிறோம், இல்ல விரல உடனே வெளியில எடுத்துடுறோம். ஸோ இது மாதிரி இந்த பிலாசபர் ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு மீட்டிங்ல பேசும்போது அங்க வந்து ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டாரு, எனக்கு சின்ன வயசுலேருந்து பெயிண்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைங்க, நானும் சொல்லி பார்த்தேன்
இல்லைன்னு சொல்லல.